இதில் சாப்பிட போகிறேன் பாய். ஆட்டர் வணக்கம் வணக்கம் நண்பா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா? நல்ல மாதிரி ஆவல் ஆட்டர் நண்பா. ஸோ வணக்கம் வணக்கம். கண்டிப்பாக நான் அவளாக இருக்கிறேங்க. நேரில் பார்த்த வச்சுக்கல வெக்கப்பட்டு கிளம்பிடிப்பேன். ஏன்னா எனக்கு நான் யார்கிட்டயே பார்த்து பேசுறது நேரில் யாராவது பார்த்து பேசணும் அப்படின்னு அவ்வளோ வெக்கப்படுவேன் நான். அதுதான் மச்சானே பார்த்தீங்களா மழை வாழை மச்சானை பார்த்தீங்களா மழவாழ தோப்புக்குள்ள பாட்டை பாட சொல்லுங்க அண்ணா. ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் அப்படியா? கண்டிப்பாக பாடுவாங்க. கிருஷ்ணன் யாராவது உங்கள் லைவுக்கு வருவாங்களா? கிருஷ்ணன் அப்படின்னா கிருஷ்ணன். ஆமாம் வருவாங்க நினைக்கிறேன். கிருஷ்ணா அப்படின்னு. கிருஷ்ணா தானே? ஆமாம் அரவிந்த் நண்பா வருவாங்களே. மாமா தர்ஷன் உங்களை சாப்பிட்டீங்களா கேட்குறான். சாப்பிட்டேன் தச்சு, நீ சாப்பிட்டியா? நான் இப்போ தான் சாப்பிட்டேன்பா. பிரிஞ்சி சாப்பாடு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிட்டியா இல்லையா? எப்படி இருக்க? ஹாய் நல்லா இருக்கியா? எங்கள் வெளியெல்லாம் போகக்கூடாது, வெயில் அதிகமாக இருக்குது சரியா? வீட்டிலேயே ஜாலியாக படுத்துட்டு ரெஸ்ட் எடு இல்லையா? நாளைக்கு ஸ்கூல் போனோம்ல திங்கக்கிழமை. கண்ணை மூடிக்கிட்டீங்களா? கண்ணை திறந்து பார்க்குறீங்க. அப்போ அவங்க இருக்க மாட்டாங்க தலைவரை. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? கண்ணை மூடிட்டீங்கன்னா கண்ணை திறந்து பார்க்குறப்போ அவங்க இருக்க மாட்டாங்க தலைவரை. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் என்ன பண்ணுவேன்? திரும்பவும் லைவ் போட்டுட்டு பேசிகிட்டே போவேன். எங்கே இருந்தாலும் பார்ப்பாங்கல்ல, இங்கே தான் வராரு அங்கே தான் வராரு அப்படின்னு. ஸோ அதனால் அந்த சாமி வந்து எடுத்துகிட்டு வருவாங்க, இந்த வேலு ஈட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அவன் பக்கத்தில் நின்று நம்ம லைவ் போடணுமா? ஸோ அவங்க கரெக்டாக நம்ம கெஸ் பண்ணுறாங்க இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதனால் வந்துடுவாங்க. ராஜ்குமார் ஹாய், வாங்க வணக்கம். கோட்டார் கோவிந்தன் தான் வருவான் தினமும். அப்போ கூட இப்போ கூட வந்திருக்கான். இப்போ கூட தனியாக பேசிட்டு இருக்கான். யாருன்னு தெரியலையே. நானா? ராஜ்குமார் ஹாய் அப்படின்றாரு. அண்ணா இல் தக்கா செய்யானா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏதோ படத்தில் சொல்லுவாங்க. இல் தக்கா செய்யானா என்ன சொல்லுவாங்க? கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லுவாங்களா? ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நமக்கு தெரியல என்னன்னு. ஆடல் பாடல் நிகழ்ச்சி, ராத்திரி நேரத்து பூஜை, பாட்டும் ஆட்டமா தேரோட்டம். மச்சாமி சேவி செருவா பாட்டு பாட சொல்லுங்க. நான் இங்கேருந்து போகிறதுக்குள்ள ஆடலும் பாடலும் முடிஞ்சிருமா என்னன்னு தெரியல நண்பா. அது ஒரு பக்கம். சிவன் திரிக்கிறாங்க. வணக்கம் தலைவா, வாங்க இடியாப்போம். வணக்கம். சந்திரபாண்டி, அது கூலிப் கடலை வாங்குற கோடுவேடு. கூலிப்பு கடலை வாங்குற கூலிப் கடன் வாங்குற கோடுவேடா? எனக்கு தெரியாது. ஓ, கூலிப்பு கடன் வாங்குற கோடுவேடா? இதுதாக்கா செய்யாதா? நாளை கேட்டு பாரு யார்கிட்டையாவது. வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் அப்படின்றாரு நம்ம இடியாப்போம். வாங்க இடியாப்போம். வணக்கம் செல்லப்பாண்டி ஹாய், வாங்க வணக்கம் இடியாப்போம். லடாக் போகலாம் வரியா அப்படின்றாரு நம்ம செந்துரபாண்டி. லடாக் போகலாம் வரியா லடாக் போகலாம் வரியா அப்படின்றாரு. காதல் ஆசை இருக்கு மூவி. காதல் ஆசை இருக்கா அப்படின்றாங்க அந்த மூவியில். அந்த டைலாக் இல்தக்கா செய்யா அப்படின்னா காதல் ஆசை இருக்கா அப்படின்னு அர்த்தம் அப்படின்றாங்க நம்ம சொல்லிமா. ஆமாம்மா சுலோச்சனா கரெக்டு தான். அது எனக்கு சும்மா நான் அடிச்சு விட்டேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. செல்லபாண்டி வாங்க. இல்தாக்கா சையா காதல் ஆசை ஃப்ரெண்ட்ஸ் படம், விஜய் மற்றும் சூர்யா நடித்தது. அப்படியா? இடியாப்போம். ஓகே சந்திரபாண்டி போயிட்டு வாங்க அப்படின்றாங்க சிவன். தலைவா கண்ணு சொக்குதா போதை. சரக்கு லாரி லடாக்கு போகுது. நம்ம 2 பேரும் லடாக் போவோம் மீடியா போவோம் அப்படின்றாரு செந்தூரபாண்டி. சரக்கு லாரி லடாக்கு போகுது, அதில் 2 பேரும் போகிறீங்களா? சிவன் ஏன் சிரிக்கிறாங்க? ஏன் நாங்கள் தான் அப்போ நானும் வரவா? கேளு நண்பா, நானும் வரவா? 3 பேராக போடுங்க, 3 டிக்கெட்டாக போடுங்க, நானும் வரேன். லடாக்கு போனோன்னு ஆகி போச்சு. என்ன வேணாலும் நானும் வரேன், ஜாலியாக போவோம். பாய் தலை, சோத்தில் கை வைக்க போகிறேன் பாய். ஓகே சூப்பர் மகிழ்ச்சி ஆக்டர் நண்பா. வாங்க சாப்பிடலாம். இன்று என்ன மதிய சாப்பாடு அப்படின்றாரு இடியாப்போம்.
பிரிஞ்சி சாப்பாடு